ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா பெருஞ்சீரகம் அப்படி சோம்பில் அவ்வளோ நன்மை இருக்குது. அதை 2 வேளை டெய்லியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு நீங்கள் கொஞ்சம் வற்ற வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரியே ஊற போட்டு குடிச்சிக்கலாம். இதில் ஏராளமான நார்ச்சத்து இருக்குது. எல்லாவோட நோய்க்கும் உடம்புல பார்த்திங்கன்னா அது காலையில் காஃபி குடிக்காமல் இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. வாயு, வயிறு உப்புசம், வயிற்றில் உள்ள அத்தனையுமே காணாமல் போயிடும். ஆரோக்கியத்தை நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. வாயு சிலருக்கு வயத்தில் எனக்கு வாயு பிரச்சனை ரொம்ப இருக்கும். வயத்தில் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது. துத்தநாகம், செலினியம், இப்படி நார்ச்சத்து ஏகப்பட்ட சத்து இதில் இருக்குது. இதில் அதனால் இதை நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். காலையிலேயே ராத்திரி ஊற போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இதை மாதிரி துவைக்க வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சு காலையில் சாயந்தரம் சாப்பிட்லாம். அப்போ உடம்புல உள்ள எல்லாமே போயிடும். லிவருக்கு அவ்வளோ நல்லது. வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கிற நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றுது. எந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் எதிர்க்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி தேவை. இப்போ கொதிக்க எப்படி போயிடுச்சுன்னா அதே மாதிரி ராத்திரி மன நிம்மதி நமக்கு மனசுக்கும் நல்ல நிம்மதி கிடைக்கும். அப்போ இது சாப்பிடும்போது மூளையில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மன ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ நல்ல தூக்கம் வரும். மட்டும் இல்லாமல் மாதவிடாயினால பெண்களுக்கு வயிறு வலி அப்படி தொந்தரவுகள் இருக்கும். அப்போவும் இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த இது போயிடும். இப்படி யார் வேணால் இதை சாப்பிட்லாம். கர்ப்பப்பைக்கு நல்லானது. அப்புறம் லிவருக்கு, வயருக்கு, வாயுக்கு, அது மட்டும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சோம்பு அவ்வளோ நல்லது. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றவங்களாம் சோம்பு டெய்லியே சாப்பிடுவாங்க. நான் அதனால தான் டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அது கொதிக்க வச்சா பார்த்திங்கன்னா நிறைய மடங்கு இதில் துத்தநாகம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி போகாமல் தோல் நோய் எல்லாமே போகும். உடம்புல எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக தேவை. சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். நோயை ஏற்று இப்படி எல்லாத்தையுமே இந்த சோம்பு தண்ணீரில் குடிக்கும்போது இதை சாதாரணமாக உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை காலையிலையும் சாயந்தரம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள கொழுப்புகள் ஃபுல்லாகவே கரைக்கிறதுக்கு உண்டான சக்தி இதில் இருக்குது. இதனாலே காலையில் நான் என்னிலே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸுக்காக யோசிச்சுருக்கேன். அதுக்காக வாக்கிங் போனது இல்லாமல் காலையிலே இந்த சோம்பு தண்ணியை குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரமும் நான் குடிக்கிறேன். இப்போ இந்த சோம்பில் அவ்வளோ நன்மை இருக்குது. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அதனால சோம்பு வச்சுருப்பாங்க கற்கண்டோடு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய சாப்பிட்றோம் ஹோட்டலில். அப்போ ஜெமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது கறி சாப்பிட்றவங்களும் இது சாப்பிடுவாங்க. இது சாதாரண ஹெவியாக சாப்பிட்றவங்க கூட பார்த்திங்கன்னா இது வயத்தில் ஜெமிச்சிரும். ஆனால் வாயுக்கெல்லாம் உண்டாகாது. இப்படிப்பட்ட சோம்பு தண்ணி கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரம் ஒரு நார்மல் பர்சன் பார்த்திங்கன்னா எந்த நோய் நொடி இல்லாமல் நார்மலாக உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த சோம்பில் இவ்வளோ நன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் சோம்பு வெறும்னா சாப்பிட அவங்களுக்கு பிடிக்காது. அதனால கூட கொஞ்சம் கற்கண்டை சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போவே சோம்பு நிறைய மிட்டாய் மாதிரி பண்ணியே பஜார்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த மிட்டாயை நீங்கள் வாங்கி வச்சு கூட அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது சோம்பில். அந்த சோம்பு மிட்டாயை வாங்கி வச்சா கூட நிறைய பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த சோம்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயத்தில் உப்புசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் உண்டாகும். நான் சாப்பிட்றது வெயிட் லாஸுக்காக தான் சாப்பிட்றேன். காலை சாயந்தரம் ஒவ்வொரு டம்ளர் இதை சாப்பிடும்போது வெயிட் லாஸ் உண்டாகும் தான் சாப்பிட்றேன். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.